எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நம்ம எல்லாருக்குமே நம்ம என்னைக்கு இளமையா தெரியணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். எவ்வளவு வயசானாலும் 25 வயசுக்காரங்களை போலவே தோற்றமளிக்கணும், சுறுசுறுப்பா நடக்கணும், சுறுசுறுப்பா வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதற்கான முதல் படி ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது ரெண்டும் சரியா இருந்தா எப்பயும் இளமையா தோற்றமளிக்கலாம். ஆனால் இதோட சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவங்களையும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்க சரியா பயன்படுத்தினாலே நம்முடைய உடல் என்னைக்கும் இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நல்லெண்ணெய் மருத்துவம். நம்முடைய பாரம்பரியமான சித்தா, ஆயுர்வேதா அப்படின்னு பல முறைகள்ல நல்லெண்ணெயோட மகத்துவத்தை பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. பொதுவா தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவோம். கடலையிலிருந்து எண்ணெய் எடுத்தா கடலை எண்ணெய்னு சொல்லுவோம். சூரியகாந்தியிலிருந்து எண்ணெய் எடுத்தா சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவோம். ஆனால் எள்ளில் இருந்து எண்ணெய் எடுக்கிறோம், அதை எள்ளு எண்ணெய் அப்படின்னு தானே சொல்லணும். இது ஏன் நம்ம தமிழ் மொழியில நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா நம்முடைய உடலுக்கு அபரிவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய மிகச்சிறந்த நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தான். அதனாலதான் இதை எள்ளு எண்ணெய் அப்படின்னு சொல்லாம நல்லெண்ணெய் அப்படின்னு. ரீசெண்டா நடந்த ஒரு ஆய்வுல பெரும்பாலான மக்கள் ஒரு 2 வீலரோ இல்ல 4 வீலரோ வச்சிருக்காங்க. அவங்க தங்களுடைய உடலை கரெக்டா பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் தாங்கள் வாங்கி வச்சிருக்க அந்த இருசக்கர வாகனத்தையோ காரையோ ரொம்ப பாதுகாப்பா மெயின்டைன் பண்றாங்களாம். 4 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதற்கான இன்ஜின் ஆயில மாத்திடுவாங்க. இப்படி ரெகுலரா இன்ஜின் ஆயில் மாத்துறதுனால என்னென்ன பலன்கள்? இன்ஜினோட ஆயில் கூடும். 10 வருடம் வரக்கூடிய இன்ஜின் 20 வருடங்கள் வரும். தேய்மானத்தை குறைக்கும். இன்ஜின்ல ஏதாவது அழுக்குகள் இருந்தா அதை வெளியேற்றும். இன்ஜின் ஆயில் வெப்பத்தையும் கட்டுப்படுத்தும். இன்ஜின்ல ஏற்படக்கூடிய உராய்வுகளை குறைக்கும். இன்ஜின் துருப்பிடிக்காம பாதுகாக்கும். ரெகுலரா இன்ஜின் ஆயில் மாத்திரனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதே போலதான் நம்முடைய உடல்ல நல்லெண்ணெயை எப்போதும் பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அத்தனை நன்மைகள் கிடைக்கும். எலும்பு மூட்டுகள்ல தேய்மானம் குறையும். உடல் வெப்பம் சீராகும். ரத்தத்துல உள்ள அழுக்குகள் வெளியேறும். தசை, தோல், நரம்புகள் வலுவடையும். இவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, எப்போதும் இளமையா இருக்கணும்னா நல்லெண்ணெயை சரியா பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி பயன்படுத்துறது? சித்த மருத்துவம், ஆயுர்வேத முறைகள்ல முக்கியமா ஒரு 5 பழக்கங்களை தினமும் கடைபிடிக்க சொல்றாங்க. அதுல முதல் பழக்கம் என்ன அப்படின்னா ஆயில் பாத், நல்லெண்ணெய் குளியல். வாரத்துக்கு 2 முறை இதை செய்யணும்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது நீங்கள் நல்லெண்ணெய் குளியல், ஆயில் பாத் எடுத்தாகும். இதை எப்படி பண்றது? நல்லெண்ணெயை லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண எண்ணெயை மிதமான சூட்ல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் விடாமல் மெதுவா தேய்ச்சி விடுங்க. முழு உடல்லையும் எண்ணெயை தேய்த்து மசாஜ் பண்ண பிறகு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அந்த எண்ணெயை காய விடவும். உங்க உடல் அந்த நல்லெண்ணெயை முழுசா உள்வாங்கணும். அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அரை மணி நேரம் இல்ல 40 நிமிஷம் கழிச்சு போய் குளிங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே குளிக்கவே கூடாது. சாதாரண பச்சை தண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சுடுதண்ணிலையும் குளிக்கலாம். லீவு நாள்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி பாருங்க. அப்படியே சொர்க்கம் போல இருக்கும். அன்னைக்கு இரவும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மூளை சுறுசுறுப்பாக மாறும். நரம்பு மண்டலம் வலுப்பெறும். உங்களோட தசைகள், தோள்கள் பொலிவு பெற ஆரம்பிக்கும். வாரத்துல ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்க. சரியா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்கறதுக்கே ஷைனிங்கா இருப்பீங்க. நம்ம கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு ஷைன் வந்துட்டு இருக்கும். நம்மளோட உடல்ல ஒரு பொலிவு நம்ம தோல்லையே தெரிய ஆரம்பிக்கும். அதனால கட்டாயமாக வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பழகுங்க. 2வது பாயிண்ட் ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளிக்கும் முறை. இதை காலையில எழுந்த உடனே பண்ணணும். காலையில எந்திரிச்ச உடனே வாயை தண்ணி வச்சு கொப்பளிச்சுட்டு அதன் பிறகு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை உங்க வாயில ஊத்திட்டு வாய்க்குள்ளேயே வச்சு காகல் பண்ணிட்டே இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்களாவது வாய்க்குள்ளேயே அந்த எண்ணெயை வச்சு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய தொண்டை, மூக்கு, தலை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சளிகள் தன்னால வெளியேறும். உங்கள் குடல் சுத்தமா இருக்கும். வாயில துர்நாற்றம் வரவே வராது. ஆயில் புல்லிங் மட்டும் ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது. நம்முடைய உடல்ல வரக்கூடிய பாதி வியாதிகளுக்கு காரணம் சளி தான். சளி நம்ம உடல்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆயில் புல்லிங் தினமும் காலையில பண்ணணும். பெரும்பாலான பாடகர்கள், பேச்சாளர்கள் இவங்க எல்லாருமே ஆயில் புல்லிங் பண்ணுவாங்க. இதன் மூலம் அவர்களுடைய குரல் வளம் மேம்படும். ஆயில் புல்லிங் பண்றதுனால எக்கச்சக்க நன்மைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நன்மைகள் இருக்கு. அதை சொன்னா இந்த வீடியோவே பத்தாது. அதனால தயவு செய்து காலையில எழுந்ததும் கண்டிப்பா ஆயில் புல்லிங் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களோட ரெகுலர் ரொட்டீனை ஆரம்பிங்க. 3வது பாயிண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் மசாஜ்.
சில பேர் என்னால் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க முடியாதுப்பா, நான் காலையில எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இந்த 3வது மெத்தடை ட்ரை பண்ணுங்க. உங்களோட பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன எண்ணெய் பாட்டில் வச்சுக்கோங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிடங்கள் உங்களுடைய இடது கையில் உள்ள ஒவ்வொரு விரல்களையும் வலது கை பெருவிரலால் அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு வலது கையில் உள்ள ஒவ்வொரு விரல்களையும் இடது கை பெருவிரலால் அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிவிடுங்க. இதே போல நம்முடைய உள்ளங்கால்களையும் காலில் இருக்கக்கூடிய விரல்களையும் எண்ணெய் தேய்த்து மசாஜ் பண்ணிவிடுங்க. நம்ம உள்ளங்காலில் உள்ள நரம்புகள் டைரக்டா இதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகளோட கனெக்ட் ஆகுது. இங்கே நம்ம பண்ற அந்த மசாஜ் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பலம் பெறும். அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி இதை ரெகுலரா பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 4வது பாயிண்ட், நாவல் ஆயிலிங், தொப்புளில் எண்ணெய் விடுவது. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புளில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு உங்கள் வயிற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்படியே நிமிர்ந்து படுத்த மாதிரி நல்லா தூங்கிடுங்க. நம்முடைய தொப்புள்ள தான் 72,000 நரம்பு நாளங்களும் ஒரே இடத்துல வந்து சேருது. அதுதான் மைய புள்ளி. இந்த இடத்துல எண்ணெய் விடுறதுனால நம்மளுடைய முழு உடலும் பலம் பெறும். உங்களுடைய செரிமான சக்தி அதிகரிக்கும், கல்லீரல் வலுப்படும், மன அழுத்தம் குறையும். உங்களுக்கு ஒர்க்கில் இல்லை ஃபேமிலியிலையோ ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அப்போ தொப்புள்ள எண்ணெய் விட்டு தூங்கி பாருங்க, உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. கண்ணாடியை திருப்பினா எப்படியா ஆட்டோ ஓடும், அந்த மாதிரி தொப்புள்ள எண்ணெய் வச்சுட்டு தூங்கினா பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு கேட்குறீங்களா? தொப்புள்ள எண்ணெய் விட்டுட்டு வயிற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு தூங்கும்போது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். அந்த தூக்கத்துல உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தொப்புள்ள எண்ணெய் விடுவது நம்முடைய உடலுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் நல்லதுன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அடுத்த பாயிண்ட், நாசல் ஆயிலிங், மூக்கில் எண்ணெய் விடுவது. ஆயுர்வேதத்துல இந்த மூக்குல எண்ணெய் விடுவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மருத்துவம். ஆயுர்வேத மருத்துவத்துல இது நஸ்யம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சேர்லையோ இல்லை சோஃபாலையோ உட்காந்துக்கோங்க. உங்களோட தலையை லைட்டாக அதில் நல்லா சாய்ச்சிக்கோங்க. இங்க் ஃபில்லர் மாதிரி ஒரு ஃபில்லர் எடுத்துட்டு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு மட்டும் நல்லெண்ணெய் 2 மூக்குலையும் விட்டுருங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே தலையை மல்லாந்தே படுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு வாயை கொப்பளிச்சுட்டு மூஞ்சியையும் கழுவிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன மருத்துவ முறை தான். ஆனால் இதனால அபரிவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய மூளைக்கும் மூக்குக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இதன் மூலம் உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும், மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதோட கண் பார்வை மேம்படும், சைனஸ் வராது, தலைமுடி கொட்டாது, இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் மூக்கில் நல்லெண்ணெய் விடுறதால கிடைக்கும். இதை வாரத்துக்கு 2 முறை 3 முறை கூட பண்ணலாம். ஆனால் மூக்கில் இப்படி எண்ணெய் விடலாமே தவிர கண்களில் டைரக்டா நல்லெண்ணெயை விட வேண்டாம் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்றாங்க. கண்களுடைய வெளிப்புற பகுதி, இமைகள், புருவங்கள், இந்த இடத்துல தான் நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். ஆனால் டைரக்டா எந்த காரணத்தை கொண்டும் கண்களுக்குள்ள நல்லெண்ணெயை விடக்கூடாது. ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய்கள் எந்த அளவு சுத்தமான எண்ணெய்ன்னு தெரியல. அதனால டைரக்டா கண்ணில் நல்லெண்ணெய் விடுவது தவிர்ப்பது நல்லது. மற்றபடி காது, மூக்கு, தொப்புள்னு எல்லா இடங்கள்லையும் விடலாம். நீங்கள் ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, தினமும் உடற்பயிற்சி பண்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த நல்லெண்ணெயை நம் வாழ்க்கையில சரியா பயன்படுத்த கத்துக்கோங்க. அப்படி பண்ணா எப்போதும் இளமையா தோற்றமளிப்பீங்க. ஆயில் பாத்திங், ஆயில் புல்லிங், ஹேண்ட் லெக் மசாஜ், நாவல் ஆயிலிங், நாசல் ஆயிலிங் அப்படின்ற இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணாலும் சரி, கண்டிப்பா சில மாதங்கள்லேயே நீங்கள் இளமையா தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு சளியே பிடிக்காது. இதை பண்ண ஆரம்பிச்ச பிறகு நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணுன்ற அவசியமே இருக்காது. உங்களுடைய உடல் எப்போதும் ஆரோக்கியமாகவே இருக்கும். அதனால எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த 5ல் ஏதாவது ஒரு விஷயத்த தினமும் கடைபிடிங்க. நான் இந்த 5 விஷயங்கள்ல எதை தினமும் கடைபிடிக்கிறேன், இது போக என்னுடைய குரல் வளம் மேம்பட நான் என்னென்ன பண்றேன், வேற என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை நான் பண்றேன் அப்படின்னு ஜாயின் மெம்பர்ஸ்க்காக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க. நம்மளோட சேனலோட ஜாயின் மெம்பரா மாறுங்க. நம்மளோட மெம்பர்ஸ்க்காக இது மட்டும் இல்லை, ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே ஜாயின் மெம்பர்ஸ்க்கான வீடியோவாக இருக்குது. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்களும் அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் அச்சீவ் பிக்.